அந்த ஆன் தி ஸ்பாட்டில் நடக்கிற விஷயம் தாங்க. இதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போதுமே என் படங்களில் மேக்கப் இருக்காது. அதுக்கப்புறம் படம் முடியுது வரைக்கும் அதை பற்றி அவர் கேட்டதே கிடையாது. டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா சொல்கிறதுக்கும் கட் சொல்கிறதுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. மானிட்டர் நாங்கள் வச்சுக்கிறது கிடையாது. எங்கள் யூனிட்டில் மானிட்டர் பழக்கமே கிடையாது. லைஃப் ரிஸ்க்ன்றது இதில் எங்கே வருது? இந்த மேலே நான் க்ரெயினில் உட்காந்துருக்கேன். அது கீழே வரப்போ டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். யாருக்கும் வேணும்னு பண்ணலை. இங்கே அந்த மொமெண்டம் இருந்ததுனால இன்னும் அடித்து முன்னாடி போய் விழுந்து தூக்கிட்டா ஒரு இதில் மடியில் போட்டுக்கிட்டு என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு. இன்னும் எனக்கு எனர்ஜியே அடங்கலை. அதான் உண்மை. இவ்வளோ வருஷங்கள் கழிச்சும் எனர்ஜி அடங்கலை. இப்போ ஷோ பார்த்த பிறகும் எனர்ஜி அடங்கலை. படத்துலேயே ஒரு வசனம் வரும்ல, நெருப்பு மாதிரி இருந்தான் சார் அப்படின்னு. படமும் நெருப்பு மாதிரியே இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விஷுவல் லாங்குவேஜை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் தரணி அவர்களும் சேர்ந்து பயங்கரமாக அது டெலிவர் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் மாஸ் கமர்ஷியல் படங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸை பேசணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். கில்லினா என்ன கேட்டிங்கன்னா, கில்லி வந்து ஒரு பயங்கரமான நம்பிக்கைன்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். உங்கள்கிட்டயே அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இந்த படம் ஷியோர் ஷாட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. இந்த கார்ட்லேயே எனக்கு வந்துருச்சு. இது வந்து டைரக்டரோட டிசிஷன் தான். ஹோல் டீமும் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தோம். நான் சொன்ன ஜாஸ்தியாக இருக்கேன். முதல் நாளே இந்த படத்தெல்லாம் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் தடமில் தெரிஞ்சது. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சு வருது அப்படின்றது வந்து நான் உணர்ந்தேன். இது வந்து விஜய் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒன்று எடுத்தோம். ஓகே, டைரக்டர் கூட அவ்வளோ ஜெல்லாகி ஒரு ஏந்து கூட வர்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது முதல் ஷாட்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டர் கைப்பிடித்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். அது ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மீட்டிங் அவர் கூட இருக்கும்போது என்ன டைரக்டர் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் எப்படி இருக்கணும், என்ன கெட்டப், மற்ற விஷயங்கள்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டப்போ சரி போய் பார்த்தப்போ சாதாரணமாக யூஸ்வலாக வீட்டில் இருக்க மாதிரி வந்தார். வந்தப்போ பார்த்துட்டு ஆனால் இது கரெக்டாக இருக்குன்னா, டைரக்டர் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஆனால் அது கரெக்டாக இருக்குன்னா அவருக்கு இப்படியே போய் என்டர் பண்ணிடலாம். அவர் மைண்ட்லேயே எதாவது இருந்திருக்கு. ஓகேண்ணா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப் மேன் மிஸ்டர் நாகராஜ், அப்புறம் காஸ்டியூம் அதெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டோம். இது கரெக்டாக இருக்குது, இது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னா, கபடி மற்ற விஷயங்கள் அந்த மண் மாத்திரம் அந்த மண் எந்த இடத்துல இருக்குமோ சாம்பிள் எடுத்து எனக்கு வந்து அதுக்கு வந்து அவர் மேலே பூசுகிற மாதிரி அந்த மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணுங்கள். மண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கணும், பட் அதே சமயம் வந்து அவர் ஸ்கின் எதுவும் ஆகக்கூடாது. அது மாத்திரம் நான் சாம்பிள்ஸ் ஒரு இடத்துல நான் கொடுக்குறேன், இமீடியட்டாக ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. கபடி விளையாடும் போதெல்லாம் எடுத்து அவரே மண்ணை பூசிட்டு அவர் வாட்டுக்கு வந்து நின்றுவார். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னது என்னென்னா, இந்த எப்போதுமே என் படங்களில் மேக்கப் இருக்காது. கண்டிப்பாக எதுவுமே மேக்கப் போட மாட்டேன். அந்த லைவ் ஸ்கின் ஹோல்லேருந்து அந்த வியர்வையிலேருந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். அது மாதிரி தான் எல்லா படமும் அது மாதிரி தான் நடந்தது. காஸ்டியூமரை கூப்பிட்டு இதில் வந்து காஸ்டியூம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இயல்பாக, கலர்ஸும் ரொம்ப செட்டிலாக. ரவியை கூப்பிட்டு சொல்லியாச்சு. ரவி கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம் அப்படி காஸ்டியூம். ரவி இந்த படத்தில் கோட்டு போட்டு கேமராவை ஸ்டாண்டில் வச்சு லாக் பண்ணி தனியாக டான்ஸ்லாம் கிடையாது. அதெல்லாம் கோட்டெலாம் வாங்காத, ஃபாரின் டான்ஸ் கிடையாது, ஃபாரின் சாங் கிடையாது, இப்படி தான் அது அப்படின்றது. அதை அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, விஜய் வச்சுக்கிட்டே தான் சொன்னேன் இதெல்லாம் வந்து. அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம். இது சொல்லும்போது டைரக்டர் அங்கே இல்லை. டைரக்டர் வந்து ஆனால் அந்த காஸ்டியூம் விஷயங்கள் நீங்கள் பேசிடுங்க அப்படின்ட்டு போயிட்டார் வெளியில். என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியும். கரெக்ட். அதனால் வந்து அந்த இடத்துல இருந்து சங்கடப்பட்டு வரேன். நீங்கள் போங்கன்னா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு தான் நான் வந்து சொன்னது. அது முதல்ல இப்போ ஒன்றும் இது இல்லை. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட் முடித்தோன்னு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. முடிச்சுட்டு பிரேக் விட்டார் டைரக்டர், போய் சாப்பிட்டு வந்துடுங்க எல்லாம் அப்படின்னு. அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே ரூமாக ஒவ்வொரு ரூமும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. கமல், அதுக்கப்புறம் ரவி. என்ன ரவி எதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் விஜய் சார் எது கேட்டாரா? இல்லை மானிட்டர் எங்கே இருக்குன்னு. அதுக்கு தான் மானிட்டரா அப்படின்னு கேட்ட உடனே வந்து ஷாக் ஆகிட்டு. அப்படி என்ன சார், என்ன மானிட்டர்லாம் நாங்கள் வச்சுக்கிறது கிடையாது, புரியுதா? எங்கள் யூனிட்டில் மானிட்டர் பழக்கமே கிடையாது. ஆல்மோஸ்ட் குருவி வரைக்கும், குருவியில் கூட சாங்கு சிஜி ஷாட்ஸ் மாத்திரம்தான் வந்து மானிட்டர் வைப்போம். ஓகே, இல்லாட்டி ஒன்றுமே அப்போல்லாம் 435 வந்தாச்சுன்னா கில்லி வரைக்கும் நான் வந்து ஏரத்தில் தான் பண்ணேன். தூள் அப்போ 435 வந்திருந்தா கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். எதனால்? தூள் கில்லி மூணுமே ஒரே கேமரா, ஒரே பாடி, லென்சஸ் மாத்திரம் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், அவ்வளோதான். தூளில் சேஞ்ச் பண்ணால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். சென்டிமெண்ட் ஒன்றும் கிடையாது, எனக்கு அது போதும் அப்படின்றது தான். அந்த சமயத்தில் வந்து ஏர்3 வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500 3000 தான் ரெண்ட்டு. இதே வந்து 435னா 7500.
10-20 இப்படின்ட்டு லென்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி போயிட்டுருக்கும். எனக்கு அது வந்து உடன்பாடு கிடையாது. நான் இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணால் கூட நான் இதில் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுன்றது வெரி பர்டிகுலராக இருப்பேன். லைட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவசியப்பட்டால் தான். இப்போ என்ன விஷயம், என்ன ஏன் விஜய் கேட்டாரா? இல்லை இல்லை சார், மானிட்டர் சார் கேட்டார். சரி சரி நான் சார்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படி சாப்பிட, விஜய் மானிட்டர் வேணுமா? இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை உங்களுக்கு வேணா அரேஞ்ச் பண்ணுறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. டைரக்டர் கேட்குறதால நான் கொடுக்குறதில்ல. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டைரக்டர் பேசிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் விஜய் எப்படி சொல்லிட்டு கேஷுவலாக. இல்லை சார் இல்லை சார் வேணாம் சார், டைரக்டர் வேணான்னா விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை. அதுக்கப்புறம் படம் முடியுது வரைக்கும் அதை பற்றி அவர் கேட்டதே கிடையாது. டைரக்டர் என் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை. இந்த வாக்கிங் ஷாட் இருக்குல்ல, டைட்டிலில் யூஸ் பண்ண இந்த ஷாட், ஆமாம் ஆமாம், விஜய் அவர்களுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஷாட் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அது நீங்கள் டைட்டில் கார்டில் யூஸ் பண்ணி இன்னும் எலிவேட் பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய பிரிட்ஜில் எடுத்தோம். ஏரியா வந்து ஒரிசா அரக்கு வேலி தாண்டி பார்டர், ஒரிசா பார்டருக்குள்ளே நுழைஞ்சு அதுக்குள்ளே நுழையிறப்போ ஒரு ஆறு, அந்த 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 பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் தான் வரிசையாக அந்த ஃபுல்லாக அந்த செக் போஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து எடுத்தது. அதில் தான் போனது. அது கீழே கூட ஒரு ஷாட் ஒன்று இருக்கும் அந்த செக் போஸ்ட்டுக்கு. இவங்க 2 பேர் இருப்பாங்க, கீழே கேமரா இருக்கும். த்ரூ பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து வலை இருக்கும். அந்த வலை எதுக்காக பண்ணேன் அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட் நமக்கு தெரியும், டைரக்டர் இதெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. எனக்கு வந்து என்னென்னா மேலே வந்து ஓப்பனாக தான் பண்ண போகிறோம், இருந்தாலும் வெரி ஓப்பனாக இருக்க வேணாம். மேலே வந்து ஒரு வலை இருந்துச்சுன்னா அதோட ஷேடோ வந்து டாப் லைட்டில் ஷூட் பண்ணும்போது அந்த சாங் டாப் லைட்டில் தான் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் முன்னாடியே பிளான், பிஃபோர் ஷூட் பிளான் பண்ணியாச்சு. இந்த சாங் இப்படி போகிறப்போ வந்து முகத்தில் வந்து அந்த வலை வரும். ஸோ அவங்க தே ஆர் ட்ராப்டு. அது வந்து சப்கான்ஷியஸாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்துடணும். அவங்க என்ன தான் ஓப்பனாக வண்டியில் போனால் கூட, வெளியில் அவுடோரில் இருந்தால் கூட, உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து மேலே அந்த வலை இருக்கும், அந்த ஷேடோ. அது வந்து அவங்க வந்து ஒரு சிறையில் இருக்க மாதிரி தான் வெளியில் ட்ராப். ஸோ அந்த ஜிப்சி மேலே இருக்கக்கூடிய மெஷ் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர்ஸ் டெசிஷன். ஆமாம், அது வந்து ஸ்கிரிப்ட் படி அதுதான் நம்ம படிப்போம், அதுதான் என்னை கைட் பண்ணும். சூப்பர். இந்த எமோஷனை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, இன்னும் வந்து ஷார்ட்டாக எப்படி கிறிஸ்பாக எப்படி கன்வே பண்ணுறது, ரஷ்ஷை பார்த்து எடிட் பண்ணாமே அந்த ரஷ்ஷு போகிறப்பே எமோஷன் தெரியணும். அதுக்கு தான் லைட் பண்ணுவேன், அதுக்கு தான் கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே அதுதான் பேஸ் பண்ணியிருக்கும். இதுக்கு மேலே வந்து எடிட் பண்ணுறப்போ, அதுக்கப்புறம் டைலாக் வர்றப்போ, எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் வரும்போது வேற ஒன்றா வந்து நிற்கும். அதுக்கு பேஸ் வந்து இதுதான். ஆனால் வந்து ரஷ்ஷு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 75% வந்து கலர் கரெக்ஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்னோடய நெகட்டிவும் சரி, இப்போது டிஜிட்டலில் பண்ணுறதும் சரி. டிஜிட்டல் பண்ணது இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இந்த ஷார்ட் இருக்குல்ல, ஆமாம், ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் தான் வரும். ஆனால் இது ஒரு ட்ரெயின் கமிட் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கீங்க. சவுண்டுக்கு தாங்க, சவுண்டு அது ஒரு டிரான்சிஷன், ஒரு மூடு ஒன்று கொடுக்கும். அந்த இதெல்லாம் ஒரு 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 சீன் யோசிக்கும் போதும் சரி, விஷுவல் யோசிக்கும் போதும் சரி, இந்த சவுண்டோட இதில் அந்த டைம் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் நான் போய் பார்த்தேன். டிசைட் பண்ணது, ஃபிக்ஸ் பண்ணது நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? டைரக்டர் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு, அந்த சீனுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்ரூவ் பண்ணார். அந்த லொக்கேஷன் நான் தான் வாரம் போய் தேடுவேன். என்ன அப்படின்னா வந்து சண்டே மாத்திரம் ஷூட் இருக்காது. ஸோ இந்த சீன் சொன்ன உடனேயே எனக்கு வந்து ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு பிரிட்ஜு வேணும். அந்த பிரிட்ஜு யூஸ்வலாக இருக்கக்கூடாது, அது வந்து டெப்த்து அப்படி போகணும். வெறும் பிளைனாக ஓப்பனான பிரிட்ஜாக இல்லாமல் சைடில் வந்து இந்த அயன் இதோட இருக்கணும். அந்த அயனோட அப்படி வர்றப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வந்து வேறு ஒன்று வரும். நார்மல் ப்ளைனாக போகிறதுக்கும் அதில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ட்ரெயினில் போகிறப்போ சின்ன வயசுலேருந்து நான் வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயினில் தனியாக வருவேன். 6th படிக்கிறப்ப தனியாக வருவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜஸ் வரப்போ எட்டி பார்க்குறது, அந்த சவுண்டு, அந்த விஷுவல், அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே படிஞ்சு போகணும். ஸோ அதை தேடுறேன். காலம்பரை நான் தனியாக கிளம்பிடுவேன். டைரக்டர் கூட சொல்ல மாட்டேன். இந்த லொக்கேஷன் வந்து முதல்ல கம்பெனியில் 2-3 லொக்கேஷன் காமிச்சாங்க. ஐ எம் நாட் ஹாப்பி. டைரக்டர் விட்டார், என்ன நீங்கள் பார்த்துங்கன்னா என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம போயிடலாம். தில் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் இருக்கிற பிரிட்ஜே பெருசு தான் அப்படின்னு அங்கே போயிட்டு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் டைரக்டர் வந்து அது ஓகேன்ட்டாங்க. அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஸோ அது ஃபைனல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்துச்சு, விக்ரம் அங்கே ட்ராக்கில் படுத்துருக்கிறது, அந்த ட்ரெயின் வர்றது. ஸோ அந்த சவுண்டு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சவுண்டு வந்து ஒரு விஷயம் யோசிக்கும் போது ரொம்ப முக்கியம். லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, மிடில் என்ன, எப்படி ட்ராவல் ஆகணும், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உருட்டி விட்டால் கூட எங்கேருந்து உருட்டி விடணும் ஃப்ரேம்குள்ளே, இல்லை எங்கேருந்து ட்ராவல் ஆகணும். ஸோ இந்த சவுண்டு ட்ராவல் வரப்போ எது எஃபெக்டிவாக இருக்கும், நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போதே, கம்போஸ் பண்ணும்போதே உங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதை டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணால் புரியுது. ஆமாம், அதனால தான் வந்து இந்த சவுண்டு எல்லாமே எஃபெக்டிவாக நம்ம கொடுக்கணும். ரஷ்லேயே அது வந்து அந்த மூடு கொடுத்துடணும். இதுக்கு மேலே இதெல்லாம் ஆட் ஆகும்போது இன்னும் அதெல்லாம் என்ஹான்ஸ் ஆகும். 6 பாலம் இந்த ஷாட்டிங் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குன்றது
முடிவு பண்ண பிறகு தெரியுமா இல்லை ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால தான் இதே ஓகே? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக இது முதல்ல இந்த இதான் முடிவு பண்ணோம். ட்ரெயின் வருதுன்னொன்னே இந்த ட்ரெயின் டைமிங் வாங்கி அந்த டைமில் வந்து இந்த ஒரு ஷார்ட் எடுத்துடணும். அந்த ட்ரெயினோட கம்பைன் பண்ணி ஒன்று இருக்கப்போ, ஸோ இந்த இடம் நடந்துக்கிறத போட்டு நம்ம பாட்டுக்கு அந்த சவுண்டு த்ரோ பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது டெக்னிக்கலாக இதெல்லாம் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு படத்துன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ரொம்ப ரசித்தது நீங்கள் சேஸுக்கு நடுவில் விஷுவலாக சின்ன சின்ன ட்ராமா ஆட் பண்ணது தான். வேலுவோட கார் ரியர் வியூ மிரரில் பின்னாடி வர எல்லா காரையும் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஆடியன்ஸ்க்கு அவனோட மூடு, வேலுவோட மூடு, அவனோட கான்சன்ட்ரேஷன் வந்து பல மடங்கு, அவனோட ஃபோக்கஸ் காமிக்கிறதுக்கு தான் அந்த ஷார்ட். அவங்க துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆட்கள். பறவைகளை கமிட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், எதுக்கு அப்படிதான் ஒரு செகண்ட் தோணும். ஆனால் அவங்க வந்து வெடிகுண்டு போடுவாங்க, அது வெடித்தோடனே நெக்ஸ்ட் ஷாட்டில் பறவைலாம் பார்க்கும். ஆமாம், அது அப்போ இருந்தது. அப்போ ஸ்பாட் டிசிஷன் தான் அது. இதெல்லாம் இன்ட்யூஷனில் வர்றது தான். அவர் திடீர்னு அதை பார்த்தோன்னே ஒன்று தோணுச்சு, அண்ணா எடுத்துக்கங்க அப்படிம்பாரு. ஓகே, அடுத்தது வந்து ஒரு கல் தூக்கி போடுங்கன்னா அடுத்தது அது எப்படி எடிட்டில் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு தான் டேரக்டர். அது அந்த ஸ்பாட்டில் பண்ணுறது தான். 10 பறவை கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. நம்ம கரெக்ட் ஆல்ரெடி உட்காந்துருக்கிறது அந்த சமயத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ, மற்றபடி சுற்றிலும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ, இன்சர்ட் எடுக்கிறதுக்கோ டைமே இருக்காது. நீங்கள் படம் பார்க்குற மாதிரி தான் ஷூட்டிங் இருக்கும். ஆனால் நிதானமாக உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி இருக்க தொட்டு தான் வந்து 2 பேருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு சிங்க் இருக்க தொட்டு தான் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி, எடிட் இந்த மாதிரி, இது ஆர்டர் இந்த மாதிரி அப்படின்றது க்ளீனாக தெரியும். இப்போது தரணி அவர்கள் ஒரு 10 பறவை பார்த்துட்டாங்க, அண்ணா எடுத்துருவோம் அப்படின்றாங்க. அந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டீங்க? பண்ணவே மாட்டேன். யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேன். அடுத்த வச்சு ஜூம், அது என்ன லென்ஸ் இருக்குது, லென்ஸ் மாற்றுறதுக்கு டைம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் அதுக்குள்ளே சரி, அப்படியே வந்து தான் பண்ணுவேன். நான் அதை யோசிக்கவே மாட்டேன். ஓகே, இதுதான் எனக்கும் அவருக்கும் உள்ள சிங்க். முத்துப்பாண்டி சேத்துல விழுந்துட்டாரு. சேத்துல விழுந்த பிறகு கோவமா உட்காந்துருக்காரு. இப்போ அவங்களுடைய அப்பா வராங்க. கரெக்டாக கார் டயர் வந்து முத்துப்பாண்டி முகத்தை மறைக்குது. ஒரு விஷயம், முத்துப்பாண்டி இருக்கான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்றது ஒன்று இருக்குது. பின்னாடி அவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கும். அந்த ஷாட்டே ரொம்ப நல்லா இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூஜ், அவ்வளோ க்ரௌடு. இவன் முன்னாடி வந்து இந்த போல்டு இவனோட பவர் தான் அது வந்து பின்னாடி நிற்கிறது. எல்லாமே ஆனால் தூரத்தில் தான் இருப்பாங்க இவங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டான்னா ஒரு இன்செர்ட் போட்டு வர்றதுங்கிறது யூஷுவல். இதில் வந்து டயர் வந்து நின்றுச்சுன்னா அந்த சவுண்ட் அங்கேருந்து ரைட் டு லெஃப்ட் ட்ராவல் ஆகி வந்து நிற்கிறப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனோட விஷயம். ஸோ ஆடியன்ஸோட கான்சன்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகும். யார் வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று. ஒன்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒயிட் கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் டைரக்ட் ரொட்டேஷன் தான். ஒரு ரீமேக் படம்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது உங்களை மாதிரி அல்லது அதை க்ளீனாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தான் புரியும். ஒவ்வொரு டைரக்டரும் ஃபஸ்ட்டு போகும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிடுவேன், நான் ரெஃபரன்ஸ் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு என்ன இதோ அது நான் பண்ணித்தரேன், அதை பற்றி பிரச்சனை. இதை பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ தப்பு சரியோ தப்போ அது என்னோடய விஷுவல், அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கதை சொல்லணும், அந்த விஷுவல் அதை பற்றி யோசிக்காதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் வந்து தனிசார் இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. இது கூட வந்து முதல்ல சாதாரணமாக படம் நல்லா இருக்கு போய் பாருங்கள் அப்படின்னாரு. அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி சொல்லுவார். பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு படம் பிடிக்கல, அந்த படம் பிடிக்கல, பட் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு டைரக்டர் சொன்னோடனே நான் எதுவும் அவர் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அதை என்னவா மாற்றுவார் என்னன்றது அவர் மேலே உள்ள நம்பிக்கை. புரியுதா? ஓகேனாலும் இறங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் படம் முடிகிற வரைக்கும் சரி, அதுக்கப்புறம் கூட இந்த படம் நான் பார்க்கவே இல்லை. இது எப்படி மாற்றிருக்காரு அப்படின்றது தான் மேஜிக். கொக்கரக்கோ பாட்டு இருக்கு, அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். டான்ஸ் இருக்கு, ஆனால் ட்ராமாவும் இருக்கு. ஆமாம், அந்த பாட்டில் ஒரு இலகுவான ஒரு நேச்சர் இருக்கு. ஆமாம், அதோட லிரிக்ஸ்லையும் அது இருக்கு, கேமரா மூமெண்ட்லையும் அது இருக்கு. இட்ஸ் நாட் ரஷ்டு. சாங் நிறைய தடவை நான் கேட்பேன், அந்த ரிதம் உள்ள இறக்கிடுவேன். இப்போ இறக்கின ரிதம் அப்படியே நம்ம போயிடும். ஒரு கேமரா மூமெண்ட் கூட, ஒரு பேனிங் கூட அதுக்கு தான் வரும். பாட்டு எப்போ ரெடியாகதோ அதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்பாட்டில் இருக்கப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போல்லாம் கேசட்டில் போட்டு கொடுத்துருவாங்க, வாக்மேனில். அது போட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ கேட்க 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 பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே அது வந்து இருக்கும். அந்த ரிதம் இருக்கப்போ, அந்த மூடு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தான் வந்து பேன் ஆகும், அதுக்கு தான் ஜூம் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி செய்கிறதில்ல. அது எனக்கும் அவருக்கும் உள்ள சிங்க். அதில் நிறைய ஷாட் வந்து ரிவீல் ஆகி கரெக்டாக ஜாயின் ஆகும். அதாவது விஜயோட மூமெண்ட்டு, சாங் மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபிகர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் திருப்பி க்ளோஸர் ஆகிடும். அது வந்து ஸ்ட்ரைட்டெல்லாம் போகாது, அது ஒரு மாதிரி இருக்கிற அந்த கொரியோகிராஃபி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று போகும். அது வந்து ராஜசுந்தரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணி காமிப்பாங்க. முதல்ல மாஸ்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்க ஓகே வாங்கியிருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து பண்ணி காமிக்கிறப்ப நமக்கு பார்ப்பேன்,
மாஸ்டர் இது லெஃப்ட் டு ரைட் போயிடுறேன். ஃபைனல் மூமெண்ட் போகும்போது அவங்களுக்கு ஹிப்புக்குள்ளே தான் அந்த மூமெண்ட் இது வந்து இருக்குது பாடி இது வந்து. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து லெக்கெல்லாம் இருக்குது. ஸோ நான் பிகினிங் ஒயிட் வச்சுக்கிறேன், எண்டு போகிறப்போ அவங்களுக்கு இந்த இதில் போய் ஃபினிஷ் பண்ணுறேன். இல்லை இன்னும் இருந்து அதுக்கு அடுத்ததும் இன்னொரு 4 பார் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபேஸில் மூமெண்ட் கொடுத்துட்றேன் மாஸ்டர், இன்னும் க்ளோஸ் போயிடுவேன். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக போனால் நல்லா இருக்காது. நமக்கு பேரலாக போனோம்னா அவங்க மூமெண்ட்டை வந்து லெஃப்ட் டு ரைட் இப்படி மூவ் பண்ணி போகிறாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் ராலி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வால்யூம் இது வச்சுட்டு அதுக்கப்புறம் இது. ஸோ இது கரெக்டாக மூமெண்ட் எங்கெங்கே மேஜராக இருக்கோ அதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் தெரியாது, சீம்லெஸ்ஸாக இருக்கும். இந்த சீம்லெஸ்ன்ற வார்த்தை தான் சொல்ல வந்தேன். தெரியவே தெரியாது எங்கே இந்த படத்துலன்னு இல்லை, படங்களில் ஜென்ரலாக எங்கேயும் கேமரா வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்ருக்கீங்க, அந்த உணர்வு வராமல் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. உள்ளே கபடினால உள்ளே வந்து ஒரு பிளேயராக நிற்கிறீங்க, அது வந்து இருக்கணும். லைட் ஹவுஸ் சீக்வன்ஸ் இருக்குங்க. இந்த வாட்டி 4K ரீமாஸ்டர் வெர்ஷன் பார்க்கும்போது தான், தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு நீங்கள் ஸ்கைக்கு ஒர்க் பண்ண சிஜி, அந்த பிறை நிலா இப்போ தான் தெரியுது. அண்ட் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள், லைட் ஹவுஸ் காமிச்சு இவங்க 2 பேரும் மேலே போய் அந்த ஹோல் ஸ்பேஸை என்ஜாய் பண்ணுறது இருக்குங்க. அப்போ வர மியூசிக்கும் சரி, கேமரா மூமெண்ட்டும் சரி, ரொம்ப 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 நல்லா இருந்தது. நம்மளே அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காற்று அவங்க மேலே அடிக்குதுல்ல, அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக. டைட்டானிக் ரெஃபரன்ஸாக இருந்துச்சாங்க. டைட்டானிக் வந்து அதுக்கு முன்னாடி வந்தது, பட் நான் எதுவும் விஷுவல் பார்க்கலைங்க. விஷுவலுக்காக நான் சொல்லலை. இல்லை டைட்டானிக் ரெஃபரன்ஸாக மூடு இருக்கலாம். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகிருந்தது. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஜியாகிரஃபி கிடச்சிருக்கு. அப்படின்றப்போ வந்து அந்த ஷிப்புக்கு முன்னாடி 2 பேர் நின்று அதை என்ஜாய் பண்ணுறது தான் வந்து யூஸ்வலான விஷயம் தான். பட் அது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எதை வச்சு டைரக்டர் அங்கே பொசிஷன் பண்ணார் அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, டைட்டானிக் மாதிரி இருந்தது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் எக்ஸைட் ஆகி சில விஷயம்லாம் பண்ணுவாங்க, கத்துவாங்க. இட் ஃபெல்ட் ஸோ குட் இந்த வாட்டி பார்க்கும்போது கூட. இல்லை கண்டிப்பாக என்ன அப்படின்னா நிறைய எடுப்போங்க, நிறைய எடுத்துகிட்டு கரெக்டாக நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நல்லா வந்திருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல். அது வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் கீழே வந்து அக்கேலா, அப்போ ஜிம்மி கூட கிடையாது, அக்கேலா இன்னும் பெருசு. அதை மவுண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஷாட்டை எடுக்கிறதுக்கும் 2 மணி நேரம் ஆகிடும். இந்த படத்தில் அக்கேலா எல்லாம் யூஸ் பண்ணோம், அப்போ ஜிம்மி வரல, அதனால் அக்கேலா நிறைய யூஸ் பண்ணோம். கபடி மேட்ச், ஃபஸ்ட் கபடி மேட்ச்சு, அது கூட அந்த ஃபயர் இன்ஜின்லேருந்து ஒரு ஷாட் ஒன்று போகும். கரெக்ட் மேலே போயிட்டு சுற்றியில் வந்து இது வந்திருக்கும், இது ரைட் சைடில் இது எட்ஜில் இருக்கும், அப்படியே போகும். அதுக்கப்புறம் வந்து ஷல்லல்லா சாங்கில் வந்து மிளகாலாம் காய வச்சு, பொள்ளாச்சி தீபாவளி படத்தில் அந்த பிளாக் சாண்டில் அந்த சீக்வன்ஸு எல்லாமே வந்து அது. பட் அந்த அதிரப்பள்ளியெல்லாம் வந்து 40 ஃபீட் கிரேனில் 40 ஃபீட் கிரேன் அந்த எட்ஜில் போய் மவுண்ட் பண்ணி, நான் மேலே இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. த்ரிஷாலாம் அந்த எட்ஜில் இப்படி கை விரித்து இப்படி பண்ணுவாங்க. க்ளோஸ் ஒய்டில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து அது இருக்கும். பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் ஹெவி, அதெல்லாம் எட்ஜ், அதெல்லாம் அங்கே நின்று எக்ஸ்பிரஷனு லிப்பு எல்லாம் பண்ணி கீழே அந்த ஸ்பேஸை கான்ஷியஸாக பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். அது அவங்கள்ட்ட இருந்தது. இந்த மாதிரி இந்த பிகினிங்கில் அது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு இன்ஸ்டிங்க்ட் தாங்க லைட்டிங்கிறது எனக்கு. அதுவும் நான் ரெஃபரன்ஸ் பார்க்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த படம் பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீம்லெஸ்ஸாக அதே ஒரே மூட்லேயே வந்து இருக்கும். இன்டீரியர் வெளியில் போகிறது எல்லாமே. அந்த கனவு பாட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கனவு பாட்டு அந்த மேலே இருக்கப்போ அப்படி போடு சாங், அந்த சாங் மாத்திரம் டோட்டலாக வேறு மூடில் இருக்கும். இந்த படத்து மற்ற சாங்க்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் இன்னொரு விஷயம் நடந்தது, அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சாங்கும் என்னால் ஷூட் பண்ண முடியல அந்த ஆக்சிடென்ட்னால. வந்து அது வந்து என் ஃப்ரெண்டு கேவி ஆனந்த் தான் ஷூட் பண்ணார். இதெல்லாம் வந்து இந்த படத்துக்காக நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கிளாமர்னு நான் சொல்கிறது ஒரு விஷுவல் கிளாமர் சொல்கிறேன், புரியுது. அதை வந்து இந்த படத்துக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் அவர் ஷூட் பண்ணது வந்து அந்த கரெக்டாக ட்ரீம் சாங் மாதிரியே ஆகிப்போச்சு. அவரே ஒரு ட்ரீம் மாதிரி வந்துட்டார். ஆமாம், வந்துட்டார் உள்ள. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக எல்லாமே ஒரு மூடில் இருக்கும். இந்த கனவு சாங்குன்றது அந்த படத்தில் ஒன்று தனி ஒன்று, அதுக்கு உள்ள மூடில் அது இருக்கும். ஆமாம், இந்த ஷாட் பற்றி சொல்லுங்கள். இது வந்து எல்லாரும் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிப்போச்சு. பட் ஆனால் வந்து அவர் தூக்குனது அவர் தான். அந்த ஆன் தி ஸ்பாட்டில் நடக்கிற விஷயம் தாங்க. இதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ விஜய் சார்ட்ட சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லை ஆர்ம்ஸ்க்கு அந்த இது டம்பிள்ஸ் பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவர் எப்போதும் ரெடி, 24 hours ரெடியாக இருப்பார். தூக்குனது அவர் தான். டேரக்டர் சொன்னாலும் இமீடியட்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா நான் இது கஷ்டமாச்சு இருப்பேன், அந்த ஒரு வார்த்தை வந்தது கிடையாது. கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு வேலும் தனலட்சுமியும் விநாயகர் கூட மேலே குதிச்சிடறாங்க. ஆமாம், தேங்க்யூ தலைவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேவுக்கு மட்டும் ஒரு இன்சர்ட் இருந்துச்சு.
இது எப்படி எடுத்தீங்க, எதுக்காக எடுத்தீங்க? இல்லை இது வந்து இன்செர்ட்டாக தான் எடுத்திருந்ததுங்க. அந்த சமயத்தில் வந்து நிறைய ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்போம். ஏன்னா ரியல் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்லாம் ஷூட் பண்ணி ஃபுட்டேஜ் இருந்தது. அதாவது நம்ம வெளியிலேருந்து பார்க்குற ஆங்கிள் வேறு, அது மாதிரி கடலுக்குள்ளேருந்து ஒரு ஆங்கிள் வந்து நம்ம பண்ணலாம். அந்த வேவ்ஸ் வந்து அதில் ஒரு ஷாட் இந்த மாதிரி வந்து இதை கரெக்டான டைமில் டைரக்டர் யூஸ் பண்ணார். கடலுக்குள்ளேருந்து பார்க்குற ஷாட் நீங்கள் சொல்கிறீங்க, அது ஸ்டாட்டிக்காக இருக்காதுங்க. வேவ் இப்படி ஏறி ஆமாம் லெஃப்ட் ரைட் போகும், கேமராவும் லெஃப்ட் ரைட் போகும். அது ஒரு சூப்பரான ஷாட். தேங்க்யூ. போட் மூவ் ஆகும், இது மூவ் ஆகிறப்போ அது வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து மாற்றினது. அது நம்ம வெயிட் பண்ணிலாம் பண்ண முடியாது, நம்ம டைமுக்கு வராது. ரெண்டாவது ஃபில்ம் இப்போ இருக்க மாதிரி டிஜிட்டல் கிடையாது, ஆன் பண்ணி ஓட்டி விட்டு எவ்வளோ வேணால் ஃபுட்டேஜ் போடலான்றது. கரெக்ட். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எடிட்டரும் டிரெக்டரும் சேர்ந்து இந்த இடத்துல வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணணும். செம்மையான வேலை. ஹியூமர் அப்படின்னு வரும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபருடைய வேலை என்ன? அதை என்ஜாய் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இதில் நான் என்ன பண்ண முடியும்? அதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஜாப் வந்து அதை கரெக்டாக அந்த மூடு கொடுத்து ஷூட் பண்ணி அவங்க ஆடியன்ஸை வந்து எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நான் லைக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு அதை நோக்கி போகாமல் கரெக்டாக என்னவோ அதை மாத்திரம் அந்த இடத்துல ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் ஃப்ரேம்குள்ளார அதை பண்ண வேண்டிய கேமராமேன் வேலை. என்ஜாய் பண்ணுறதுன்னு சொன்னது ஆமாம், உண்மை. தேவை இருந்தால் தாங்க கேமரா மூவ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, அவங்க நேராக ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி தான் நம்ம இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். சூப்பர். இங்கே போயிட்டீங்க, மார்க்கத்தை விட்டு தாண்டிட்டீங்க, இங்கே டக்குன்னு குனிஞ்சிங்க, எனக்கு ஃபோக்கஸ் இல்லை, இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, சொன்னது கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருப்பேன், அதுக்கு தகுந்த ஃபோக்கஸ் குள்ளர் தான் இருப்பாங்க. எங்கிட்ட ஆரம்பத்துலேருந்து ஒரே கணேஷன் ஒரு ஃபோக்கஸ் குள்ளர். அதனால் அவருக்கு தெரியும் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஃபோக்கஸ் எப்படி இருந்தாலும் அந்த ரிஃப்ளெக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு வைப்பில் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆர்டிஸ்ட் அவங்களுக்குள்ள அது வந்து இது பண்ணு சொல்லிக்கிறது கிடையாது. அந்த சமயத்தில் ஒன்று ஒரு இன்ஸ்டிங்க்டில் ஒரு விஷயம் நடக்கும். அந்த இன்ஸ்டிங்க்டில் தான் நம்மளும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது என்னன்றது, அதாவது ஆர்டிஸ்ட்க்கு ஆன் ஆஃப் இருக்க மாதிரி தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேமராமேனும் ஆன் ஆஃப். எனக்கு வந்து டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா சொல்கிறதுக்கும் கட் சொல்கிறதுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மூடில் தான் அப்படியே 100% அதுக்குள்ளே தான் இருக்கும். மோஸ்ட் ஐகானிக் சீக்வன்ஸ். எஸ், ஒரிசாவில் வந்து ஷூட் பண்ணுது. இது ஆக்சுவலாக ஹாஃப் டேயில் ஷூட் பண்ணி முடித்தோங்க. க்ரௌடு அந்த கத்தியை வச்சுட்டு இவர் கொண்டு போய் ஜிப்சி தாண்டி, ஜிப்சி வெளியில் இவர் டவல் போட்டு இவர் கழுத்து இது பண்ணிட்டு போகிறார் இல்லையா, டவலில் பிடிச்சி அவர் இழுத்துட்டு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணிக்கு முடிஞ்சிருச்சு. நோட் பண்ணி வைக்கலனா கூட நமக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வேணும், இந்த சீனுக்கு இது தேவைப்படும் அப்படின்றது டைரக்டர் கண்டிப்பாக அவர் பாட்டுக்கு இருப்பார். இருந்தாலும் வந்து நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு எதுனா கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் கேட்கறத விட நான் சார் கேட்பேன் டைரக்டர்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம ஒதுங்கி வர முடியாது. சினிமா அப்படின்றது ஒரு டீம் ஒர்க். அதில் யார் என்னன்னாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கலனாலும் சரி, கீழே வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணனாலும் சரி, அது எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்படி எடுத்துக்கிட்டு பண்ணால் தான் முடியும். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சதசியமாக வந்து டக்குன்னு வந்து தெர்மோகோல் பிடிப்பாங்க. டைரக்டரே எனக்கு பிடிச்சிருக்காரு. அப்படி நடந்தது தான் இதெல்லாம். அப்படி இருந்தனால தான் 2 மணிக்குள்ளே முடிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக அத்தனை பேருக்கு சீன் தெரியும். அந்த இன்சர்ட்னு பார்த்தா அதில் எடுத்துன்னு பார்த்தா அந்த டயர் காற்று பிடுங்குறாங்கல்ல, ஆமாம், அது மாத்திரம் தான் எடுத்தோம். புரியுது உங்களுக்கு? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஜிப்சிக்குள்ளார அந்த அருவாள் கட்டி போடுறது, அது அப்படி கட்டுறது, இந்த மாதிரி சில அதெல்லாம் இன்சர்ட், அதெல்லாம் அப்பப்போ ஆர்டராக எடுத்துருவோம். இன்னொன்று சொல்லவா, நான் இது வரைக்கும் இத்தனை படங்களில் 2001 இப்போ வரைக்கும் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த படத்துலையும் பேட்ச் ஒர்க்குன்னு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணது கிடையாது. ஆமாம், எந்த எடிட்டரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கோபி சார் ஷார்ட் பத்தலை, இல்லை இந்த ஷார்ட் இல்லைன்னு கேட்டதே கிடையாது. ரொம்ப சேலஞ்சிங்கான சீக்வன்ஸ்னால் அது என்ன கில்லியில்? சேலஞ்சிங்கான சீக்வன்ஸ்னால் வந்து அந்த சேஸ் என்ன லைஃப் ரிஸ்க். அதே சமயம் அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷாட் ஒன்று வச்சுருக்கோம், பட் அது லாங் டியூரேஷன் நம்ம இருந்தாகணும், அந்த பாஸ் ஆகணும். அதுக்குள்ளார ஒன்று ஃப்ரேம்குள்ளே என்ன பண்ணுறது, என்ன ஒரு இலை பறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இல்லை டஸ்ட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னும் ஒரு சின்ன ஃபேன் வச்சு அதுக்கு ஒரு ஆள் வச்சு என் அசிஸ்டண்ட்டை விட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அந்த டைம்குள்ளே ரெடியான டைம்குள்ளே ஒன்று வண்டியெல்லாம் போய் நிறுத்தணும், ஆட்கள்லாம் ஏறணும் இல்லையா, அந்த டைம் இருக்கும்ல, அதுக்குள்ளார ஒன்று என்ன பண்ணலாம். இந்த 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 கேமரா என்ன ஃப்ரேமில் இருக்குது, இந்த கேமரா இருக்குது, ஒரு 2-3 கேமரா இருக்கும், எல்லாமே போய் பார்த்து மறுபடியும் செக் பண்ணி இதுக்குள்ளே என்ன நம்ம இன்னும் ஆட் பண்ணலாம், அது வந்து இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் யோசனையில் இருக்கும். எங்கேயுமே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சேர் போட்டலாம் உட்கார முடியாது, உட்காரக்கூடாது, உட்காரவும் இல்லை.
லைஃப் ரிஸ்க்ன்றது இதில் எங்கே வருது? எனக்கே வந்திருக்கு. எனக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, அந்த சேஸ் முடிஞ்சு லாஸ்ட் டே அந்த சுமோ உள்ள தண்ணிக்குள்ளே போகும் தெரியுமா, அதோட லீடு அந்த ட்ரெயின் போகும், ட்ராக்கை தாண்டும், கரெக்ட், தாண்டினோடனே போகும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த புஷ்குள்ளே நுழைஞ்சி நேராக போய் தண்ணிக்குள்ளே அப்ரோச் ஆகும். கரெக்ட். அந்த அப்ரோச்சிங் ஷாட் தான் எனக்கு வந்துச்சு ரிஸ்க். இந்த மேலே நான் க்ரெயினில் உட்காந்துருக்கேன், அது கீழே வர்றப்போ டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. அது நான் கீழே இருப்பேன், நான் மேலே வர்றப்போ கரெக்டாக மேலே வர்றப்போ இவங்க வரணும். இவங்க நான் இங்கே போகிறதுக்குள்ளார அந்த லெவல் நான் ரீச் பண்ணுறதுக்குள்ளார க்ரெயினில் வந்து இங்கே மோதிடுச்சு. கிட்டத்தட்ட அதாவது க்ரெயின் டுஸ்டார லெவலுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க மேலேருந்து அங்கே இது வர்றப்போ ஃபஸ்ட் கியரில் தான் வருவாங்க. ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ புல் எவ்வளோ டார்க் இருக்கும், அதாவது அங்கேருந்து பிடுங்கி வீசப்பட்டேன் மேலே க்ரெயின்லேருந்து. ஏன்னா அவங்க வர்றதுக்குள்ளார அந்த பேலன்ஸ் ஆகி இவங்க கிட்ட வந்தோடனே கேமரா ஸ்டாண்ட் பயந்துட்டு கீழே குதிச்சிட்டாங்க. என்னோட பக்கத்தில் உட்காரவர் கிடையாது. அவரை நான் டைரக்டர் கூட விஜய் த்ரிஷா கூட நான் ஜிப்சியில் அனுப்பிச்சிட்டேன். அங்கே போய் அவங்க பாசிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பிச்சு அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் இருந்தாலும் கீழே குதிச்சிருக்க மாட்டார். இவர் புதுசு, ஹைதராபாத்லேருந்து வந்தவர். ஸோ அவர் குதிச்சோடனே இம்பேலன்ஸ் ஆகி போச்சு. இம்பேலன்ஸ் ஆனோடனே இதுக்கு டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. சார் ஆக்சிடென்ட், யாருக்கும் வேணும்னு பண்ணலை. அது வந்து நான் பிடிங்கி மேலே போயிட்டு திரும்பி 30 அடி மேலே போய் திரும்பி வந்து இதுக்குள்ளே அந்த சும்மா திரும்பிடுச்சு. திரும்பி இப்படி வந்தது, இப்படி போக ஆரம்பிச்சிச்சு. நான் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த விண்ட்ஷீல்டில் வந்து இங்கே அந்த மொமெண்டம் இருந்ததுனால இன்னும் அடித்து முன்னாடி போய் விழுந்து என் கழுத்துக்கு 3 அடிக்கு முன்னாடி வந்து டயர் வந்து நின்றுச்சு. ஐ வாஸ் அலைவ். மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் அது. ஸ்டர்னம் ஃப்ராக்சர். லாரி ஏறி ஏறினா கூட ஒரு விதம் உடைய முடியும், ஸ்டர்னம் முடியாது. பட் ஆனால் ஒரு 2 மாதத்தில் அதான் கரெக்ட் அந்த சேஸோட லாஸ்ட் டே ஃபினிஷ் ஆகிற லாஸ்ட் ஷாட் அது ஃபினிஷ் ஆகுது. ஸோ அப்போ அது நடந்தது. அது நடக்கணும்னு இருக்குது. அவ்வளோதான். அந்த மாதிரி ரிஸ்க்குகள் இருக்குது, புரியுது. அதுக்காக இது இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறமும் நிறையா பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸில். அப்படிங்களா? ஆமாம். எனக்கு அடிப்பட்டு நான் கீழே கிடக்கிறேன். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு விஷனே பிளர்ராக ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த சவுண்டு லேஸாக கேட்குது. சுற்றிலும் அப்படியே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. யூனிட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் இருப்பாங்க. நிற்கிறப்போ வந்து இந்த பக்கம் சன்னு ஃப்ளேர் ஸ்ட்ரைட்டாக அடிக்குது. கண்ணு சரியாக தெரியல. ஆப்போசிட்டில் இருக்கவங்க தெரியாது இல்லையா, அந்த ஃப்ளேரில் கீழே படுத்துருக்கப்போ ஒரு கூட்டம் விலகுது. டைரக்டர் வந்துட்டார்னு தூரமாக கேட்குது. அவர் உள்ளே வர்றாரு. உள்ள உடனே எல்லாம் விளக்கிக்கிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை தூக்கிட்டு அவர் இதில் மடியில் போட்டுக்கிட்டு என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு, என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக வந்து கேட்டார். எனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஆனாலும் வந்து பார்க்குற டைரக்டருக்கு அவ்வளோ ஒரு அழுகை வந்து அப்படியே தூக்கி என்ன தண்ணியெல்லாம் தெளித்து அப்போ தான் பண்ணார். எல்லாம் அப்படியே வந்து காரில் எடுத்துகிட்டு டைரக்டரை தவிர யாருக்கும் வந்து நான் பிழைப்பேன்றது நம்பிக்கை இல்லை. எந்த மாதிரி நடந்தது எல்லோரும் பார்த்தவங்கல்ல, புரியுதா உங்களுக்கு. போனப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. மற்ற எல்லாமே முன்னாடி போயிட்டாங்க. ப்ரைமரி ஹெல்த் சென்டர் தான் இருக்குது வைசாக்கில், அரக்கவேலையில். அங்கே போகிறப்ப தான் வந்து சைடில் காற்றடிக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு கூச்சமாக இருக்குது. இந்த சட்டை திறந்துருக்கு, தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கு, சட்டை திறந்துருக்கேன், இது பட்டன் போடலாமல் எதுவுமே முடியாது. ஆல்மோஸ்ட் போகுது, மூச்சு விட முடியல, சுத்தமாக ஒரு ப்ரீத் கூட எடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கப்போ இதை பற்றி என்ன பண்ணலாம் என்ன அப்படின்றப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்கூலில் போய் சேர்ந்த நாள் ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து கடைசியாக கேமராவில் உட்காந்து அப்படி சுற்றி மேலே போனது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அடித்து டம்னு அந்த சவுண்டு ஞாபகம் இருக்குது. திருப்பி வந்து அந்த பிளர்ராக அந்த டைரக்டர் வந்து என்னை மடியில் ஏற்றுனது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லை. திருப்பி போக அந்த காற்று அடிக்க கொஞ்சமாக இதாகி லேசாக அப்படியே வருது. என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படி கடைசியில் இது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் ரிவைண்ட் ஆகி என் ஒய்ஃப் ஃபேஸில் வந்து நிற்கிது. என்ன பண்ணலாம், 6 மாதமாச்சு. எனக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் உள்ளே ஓடிட்டுருக்கு. அது முடிச்சு இழுக்கிறேன் வந்து முடியல. ஒரு தடவை கூட மூச்சு விட முடியல. எனக்கு என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, திருவாரூர் கோயில் தேர் இருக்குது பார்த்தீங்களா, தேர் இருக்குது. தேர் எல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படியே இருக்குது. ரெட்டை வடை கயிறு இருக்கும் ஆக்சுவலாக. அது ரெண்டும் சேர்த்து ஒத்த வடக்கேராக அப்படியே போகுது ஒரு தெரு ஃபுல்லாகவே. அந்த திருப்பு வரைக்கும் போகுது. ஆனால் சுற்றிலும் க்ரௌடு யாருமே கிடையாது, எம்டியாக இருக்குது. அது மேலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த லெஃப்ட் சைடு வந்து கோயில், அது கீழ் வீதியில், இங்கே முன்னாடி வந்து அந்த இது வந்து ஃபுல்லாக இப்படி இருக்குது. இப்படி இருக்கப்போ என்ன ஆகுன்னா, போய் அந்த மூச்சு இழுக்கணும் இழுத்தா என்ன ஆகுது, எனக்கு பரலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வந்து கயிறு பிடிச்சி இழு, தேர் நகர்ந்துச்சுன்னா நீ பழைச்சிருவேன்.
புரியுதா உங்களுக்கு? இது உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ வந்து வடக்கயிறை தூக்குக்கவே கஷ்டம், ஆனால் தூக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளே இருக்கிற சொல்ல எனக்கு பிளாக் அவுட்னா அதாவது என்ன நான் எப்படி படுத்திருக்கேன்றதை என்ன மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அது 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 இழுக்கிற மேலே மேலே கையில் வந்துருச்சு. தம் கட்டி மேலே 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 ஒரு இதாக இழுத்து அதை இழுத்துட்டேன். சக்கரம் நகர சரி. அப்போ தான் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, சத்தியமாக பொழைச்சிருவோம், சாக மாட்டோம். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சாக மாட்டோங்கிறது இவங்கள்ட்ட எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ப்ரூவ் பண்ணுறதுனா இவங்கள்ட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? அவ்வளோ பேர் நம்மளால் வந்து கவலையாக இருக்காங்க. இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட். பட் ஆனால் வந்து சத்தியமாக நான் சாக மாட்டேன் அப்படின்றது எல்லாத்தையும் எப்படி வந்து உணர்த்துறது அப்படின்றப்பே வந்து கிட்டத்தட்ட அந்த டவுன் வந்துருச்சு. இவங்க போகிறாங்க போய் அந்த போர்ட்டிக்கோவில் முன்னாடி போய் நிற்கிது. வண்டி நின்னோடனே, கார் நின்னோடனே அங்கே எல்லாம் நிற்கிறாங்க தெரியுது. டைரக்டர் இருக்கார், டைரக்டர் இறங்கி வர்றாரு, விஜய் வர்றாரு, அப்படியே அங்கே திருச்சி ஓரமாக நிற்கிறாங்க. மொத்த க்ரௌடும் நிற்கிது. ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வர்றாங்க இவங்களே. அங்கே ரொம்ப நர்சஸ் மற்றபடி இருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்களே சேர் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன வந்ததே தெரில. உடம்புல வந்து டக்குன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் சேரில் உட்காரல, ஸ்ட்ரெச்சரில் படுக்கலை, இறங்கி நடக்க ஆரம்பித்து நேராக படி ஏறி போனேன். டைரக்டர் பார்த்தாரு, என்ன அப்படின்னாரு. நான் சாக மாட்டேன்னா அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். விஜய் சார் பக்கத்தில் தான் வர்றாரு, ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்கார். உள்ளே போனோன்னே ஜெயபால் சார் இருந்தார். அவர் தான் கோ டைரக்டர். சார் ஷார்ட் ஓகே, ரீஷூட் பண்ண தேவையில்லை, நாளைக்கு ஷூட் இருக்குது, என் அசன்ஸ் இருக்காங்க, ஸ்டடிகாம் ஆப்ரேட்டர் பிரசாத் சார் இருக்கார், என் அசன்ஸ் இருக்காங்க, நாளைக்கு மற்ற ஆக்ஷனில் வந்து இருக்கிற பேட்ச் ஒர்க்கு மற்ற பாசிங் எல்லாத்தையும் மற்ற என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அவங்கள வச்சு நீங்கள் பண்ணிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்ட்டு நான் போகிறேன். அங்கே டாக்டரை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்க, 2 இன்ஜெக்ஷன் கொடுங்க, எனக்கு ஆக்சிஜன் போட சொன்ன செல்ஃப் அலர்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அங்கே கிளம்பியாச்சு. அங்கே கிளம்பி நேராக அங்கே கீழே 7 Hills ஹாஸ்பிட்டல் போனேன். மொத்தம் எல்லார்ட்டையும் யூனிட்லாம் வெளியில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, கைகூப்பி தயவு செஞ்சு யாருக்கும் ஊருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லாதீங்க, என் ஒய்ஃப் தாங்க மாட்டாங்க. போயிட்டேன். விஜய் இதெல்லாம் வந்தாங்க, திரிஷா வர வேணான்னு சொல்லியாச்சு. விஜயும் தனி சாரும் வந்தாங்க. வந்த உடனே அங்கே வந்து என்னை சேர்த்த உடனே போய் எங்கள் செட்டில் ஆன உடனே ரூமில் நான் உடனே அவங்களுக்கு சொன்னது, கிளம்புங்க, நாளைக்கு ஷூட் இருக்குது, இங்கே தங்க நைட் லேட் ஆகிடும், கிளப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே 10 நாள் கழித்து நான் வந்தேன். இங்கே இதை நடந்தது. இல்லை, அந்த நம்பிக்கை தாங்க மேட்டர். காசு கிரேஸ் வேறு என்னங்க, என்ன இவ்வளோ பேர் நம்பிக்கையை நம்ம வந்து ஏமாற்ற முடியாது. ஒரு 2 months கிளியர் ஆகிட்டேன். ஃபைனல் திருப்பி அந்த இன்சர்ட்லாம் கொஞ்சம் இருந்தது, அந்த லைட் ஹவுஸ் இது அந்த பேர் எழுதுறது, அந்த அதுக்கு நான் ஷூட் போயிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இங்கே கேட்டதுட்டு தான் நான் சொன்னேன். புரியுது. நான் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது அவருக்கு பிடிக்காது. பட் அது நம்ம பண்ண முடியாது. ஷார்ட் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக என்ன இந்த அட்மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் பிளேஸில் நான் தான் உட்காருவேன், என் அசிஸ்டன்ஸ் உட்கார வைக்க மாட்டேன். விஜய் அவர்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. எங்கள் டைரக்டரே அன்றைக்கே எங்கள் டைரக்டர் இருந்தாருன்னா அந்த ஆக்சிடென்ட்டே ஆகிருக்காது. இதே விஜய் அந்த வண்டி ஓட்டியிருந்தாருன்னா நடந்திருக்காது. எங்கள் டைரக்டருக்கு என்ன அப்படின்னா, யார் ஹீரோ ஓட்டுற வண்டி போகிற நான் உட்காந்து செக் பண்ணணும். நான் ஓட்டி செக் பண்ணி நான் எனக்கு சேஃப்டி கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னால் தான் அடுத்த ஹீரோ யார் சொல்லுவார். ஐ ஹேட் அ கிரேட் டைம். நிறைய நல்ல விஷயங்கள் பேசுகிறேன். ரொம்ப 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 சுவாரஸ்யமாக. அதாவது என்ன தோணுதுன்னா, ரொம்ப ரேராக தான் எனக்கு தோணும். ஐ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் மதியம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ். நான் அருண் மாதேஸ்வரன். ஐம் ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.